அஜித்குமார் என்பவர் ஒரு நடிகர். இதையெல்லாம் தாண்டி அவர் ஏன் இந்த ஆடுக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னா சிம்பிளான லாஜிக் தான். ஒரு ஒரு ரேசிங் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு, ஏகே ரேசிங் கம்பெனி வச்சிருக்காரு. ஒரு செஷனுக்கு அந்த நிறுவனத்தினுடைய செலவுங்கிறது மட்டுமே ஒரு 30லேருந்து 40 கோடி ரூபா ஆகும். அதை யார் ஸ்பான்சர் பண்றா? கேம்பா கோலா தான் ஸ்பான்சர் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் த பட்ஜெட் அவங்களுடைய இதுல வந்துட்டு அவர் அந்த சூட்ஸ்லாம் கூட போட்டிருக்காரு. அதுல வந்துட்டு அந்த கேம்பா கோலாவுடைய பிராண்ட் எல்லாம் இருக்கு. அந்த பிராண்ட் தான் ஸ்பான்சர் பண்ணுது. அந்த ஸ்பான்சர் பண்ண பிராண்டு கேட்டிருக்கோம், எங்களுக்கு வந்துட்டு ஒரு போஸ்டர் கொடுக்குறீங்களா, ஒரு ஆடு கொடுக்கலாம். அவர் அப்போ ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அம்பானி மாதிரியான, ரிலையன்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் போய், ஒரு கார்பரேட் நிறுவனம் போய் உங்களுக்கு ஒரு 40 crores நாங்க தரோம். உங்களுக்கு இல்லை, உங்களுடைய பிராண்டுக்கு. அந்த பிராண்ட் வந்துட்டு இந்த ஒரு செஷன் ஃபுல்லா என்னென்ன செலவுகள் பண்ணுமோ அதுக்கான கார்லேருந்து அந்த கார் ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து வாட் எவர் இட்ஸ் இதுக்கெல்லாம் என்னென்ன செலவாகுமோ நாங்கள் ஃபண்டு பண்ணுறோம். எங்களுடைய லோகோவை உங்களுடைய சூட்டில் போட்டுக்கோங்க. நாங்கள் சொல்கிறத வந்துட்டு ஒரு சின்னோட ஆட் மாதிரி பண்ணி கொடுங்க. எங்களோட ட்ரிங்கை நீங்கள் குடிச்சுப்பாங்க. அவ்வளோதானே. அதுக்கு ஓகேன்னு சொல்லி அவர் பர்ஃபெக்டாக ஒரு நார்மல் பிஸ்னஸ் மேன் எப்படி யோசிப்பானோ யோசிச்சு ஒத்துக்கிட்டாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இதெல்லாம் தாண்டி உங்கள் குழந்தைக்கு அந்த ட்ரிங்கை கொடுப்பீங்களா? அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்.